ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ 2024 ரவுண்ட் 1க்கான ஈஸி ஓரியன்ட் சாய்ஸஸ் வந்து இன்னைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி ஓரியன்ட் சாய்ஸஸ் வந்து பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வைக்கிறேன், நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் இதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஈஸி ஓரியன்ட் அப்படின்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் உள்ள வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஸோ ஈஸி ஓரியன்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சரிங்களா. ஸோ ஈசி வரும், அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வரும், அதாவது ட்ரிபிள் இ வரும். அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இஐஇ சரிங்களா. அண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டும் வந்துட்டு இதுல வந்து சாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஇஜி கேம்பஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இசிஇ அண்ட் ட்ரிபிள் இ அவைலபிள் இருக்கு சரிங்களா. அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ஐடி கேம்பஸ் கவுன்சிலிங் கோட் 4. ஸோ அதுல இசிஇ அண்ட் இஎன்ஐ சரிங்களா, எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அப்படின்றது ரவுண்ட் 1ல ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அப்படின்றது கம்மியான காலேஜஸ்ல மட்டும்தான் அவைலபிள் இருக்கு, கொஞ்சம் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததா பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலிங் கோட் 2006. இதுல இசிஇ அண்ட் ட்ரிபிள் இ இந்த ரெண்டு கோர்ஸ் அவைலபிள் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்என் சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுல 1315. ஸோ இதுல இசிஇ அண்ட் ட்ரிபிள் இந்த ரெண்டு கோர்ஸ் அவைலபிள் இருக்கு. அடுத்து மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 5008. ஸோ இதுல இசிஇ அண்ட் ட்ரிபிள் இருக்கு. தென் சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, கவுன்சிலிங் கோட் 2007. இதுலயும் இசிஇ அண்ட் ட்ரிபிள் அவைலபிள். தென் 2005 ஜிசிடி அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ இதுல இசிஇ அண்ட் ட்ரிபிள் அவைலபிள். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ட் ஆல்சோ எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா ஜிசிடியில் அவைலபிளா இருக்கு. அடுத்து 2377 பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் பிஎஸ்சியோட செகண்ட் கேம்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதுல இசி அண்ட் ட்ரிபிள் அவைலபிளா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராஜலட்சுமியோட ஃபர்ஸ்ட் கேம்பஸ் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் கோட் 1211. ஸோ இதுல இசி அண்ட் ட்ரிபிள் அவைலபிள் இருக்கு. அடுத்தது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை குன்றத்தூர்ல இருக்கு, கவுன்சிலிங் கோட் 1399. ஸோ இது இசி அண்ட் ட்ரிபிள் இந்த காலேஜ்லயுமே அவைலபிள் இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்லி எல்லா காலேஜஸ்லயும் இசி அண்ட் ட்ரிபிள் அவைலபிள் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் நான் சரிங்களா. ஸோ அண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1219. இதுலயும் இசி அண்ட் ட்ரிபிள் இருக்கு. அடுத்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அதாவது பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் கோட் 2712. இதுல இசி ட்ரிபிள் அண்ட் இஐஇ அதாவது எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இந்த மூணு அவைலபிள் இருக்கு. தென் ஜிசிஇ அதாவது ஜிசிஇ சேலம் கருப்பூர்ல இருக்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் கோட் 2615 சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இசி அண்ட் ட்ரிபிள் இது ரெண்டு அவைலபிள் இருக்கு. அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணாவுடைய ஃபர்ஸ்ட் கேம்பஸ் கவுன்சிலிங் கோட் 2718. ஸோ இதுலயும் உங்களுக்கு இசி அண்ட் ட்ரிபிள் அவைலபிள் இருக்கு. அடுத்து லொயாலா ஐக்கியம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 1450. இதுலயும் இசிஇ அண்ட் ட்ரிபிள் அவைலபிள் இருக்கு. தென் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, கவுன்சிலிங் கோட் 1432. இதுல இசிஇ மட்டும் தான் இருக்கு, ட்ரிபிள் கிடையாது, இஎன்ஐயும் கிடையாது. அடுத்தது ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சரிங்களா, இப்பதான் அதான் வந்து பாத்தீங்க. அடுத்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, கவுன்சிலிங் கோட் 1113. அதாவது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இசி அண்ட் ட்ரிபிள் அவைலபிள் இருக்கு. தென் 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இதுல இசிஇ அடுத்து ட்ரிபிள் அண்ட் ஆல்சோ எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இதுல அவைலபிள் இருக்கு. தென் 2702 பன்னாரிமன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இதுலயும் இசிஇ ட்ரிபிள் அண்ட் இஎன்ஐ அதாவது எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அதுல அவைலபிள் இருக்கு. தென் 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இதுலயே வந்துட்டு உங்களுக்கு இசிஇ ட்ரிபிள் அண்ட் இஐஇ அதாவது எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் மூணுமே அவைலபிள் இருக்கு. தென் 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில இருக்கு. இதுல உங்களுக்கு இசி அண்ட் ட்ரிபிள் இந்த ரெண்டு கோர்ஸ் தான் அவைலபிள் இருக்கு. தென் 1317 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் OMR சென்னையில இருக்கு. இதுல வந்துட்டு உங்களுக்கு இசி அண்ட் ட்ரிபிள் இருக்கு. தென் 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதுலயும் இசி அண்ட் ட்ரிபிள் இருக்கு. அடுத்தது 1216 இது வந்து பாத்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 கோர்ஸுமே இருக்கு, அதாவது இசிஇ ட்ரிபிள் அண்ட் இஎன்ஐ 3 கோர்ஸுமே இதுல வந்து அவைலபிள் இருக்கு. அடுத்தது 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்ட் தாம்பரம் சென்னை. இதுல இசிஇ அண்ட் ட்ரிபிள் அண்ட் இஎன்ஐ மூணுமே டிபார்ட்மெண்ட்டுமே இதுலயுமே அவைலபிள் இருக்கு. அண்ட் ஆல்சோ 4974 இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிசிஇ திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி இதுல இசி அண்ட் ட்ரிபிள் மட்டும் தான் இருக்கு. தென் 5901 அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இது வந்து இசி அண்ட் ட்ரிபிள் இது ரெண்டு மட்டும் இதுல அவைலபிள் இருக்கு. தென் 27
22 ஸ்ரீகிருஷ்ணாவுடைய செகண்ட் கேம்பஸ் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ இதுல இசி அண்ட் ட்ரிபிள் தான் அவைலபிள் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4960 மெப்கோ சிலங் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இதுல இசிஇ அண்ட் ட்ரிபிள் இந்த 2 கோர்ஸ் தான். மோஸ்ட் ப்ராபபிலி எல்லாம் முன்ன சொன்ன மாதிரி இசி அண்ட் ட்ரிபிள் தான் அவைலபிள் இருக்கு. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 1210 ஸோ சென்னையில் இருக்கு. இதுல வந்து இசி அண்ட் ட்ரிபிள் இருக்கு. தென் 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இதுல இசி அண்ட் ட்ரிபிள் அவைலபிள். தென் தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளூர்ல இருக்கு. கவுன்சிலிங் கோட் 1516 ஸோ இதுலயும் இசி அண்ட் ட்ரிபிள் தான் அவைலபிளா இருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2706 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பொள்ளாச்சியில இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இசி அண்ட் ட்ரிபிள் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. தென் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 2025 இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் அதாவது இசி அண்ட் ட்ரிபிள் அவைலபிள் இருக்கு. தென் 1309 மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இசி அண்ட் ட்ரிபிள் அவைலபிள். தென் ஜிசிஇ பர்கூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் இது வந்து பாத்தீங்கன்னா 2603 இதுலயும் இசி அண்ட் ட்ரிபிள் இருக்கு. அடுத்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கோவில்பேட்டையில இருக்கு 4962 இதுலயும் இசி அண்ட் ட்ரிபிள் அவைலபிள் இருக்கு. அடுத்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலம்ல இருக்கு. கவுன்சிலிங் கோட் 2618 இதுலயும் இசி அண்ட் ட்ரிபிள் இருக்கு. தென் கற்பகத்துடைய ஃபர்ஸ்ட் கேம்பஸ் கற்பக காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கவுன்சிலிங் கோட் 2710 ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் இசி அண்ட் ட்ரிபிள் அவைலபிள். தென் வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரையில இருக்கு. கவுன்சிலிங் கோட் 5986 இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இசி அண்ட் ட்ரிபிள் அவைலபிள். தென் 1112 ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் கும்மிடிப்பூண்டி அதாவது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இதுல இசி மட்டும் தான் இருக்கு, ட்ரிபிள் கிடையாது, இஎன்டையும் கிடையாது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காட்டாங்குளத்தூர் சென்னை இதுல 3 டிபார்ட்மெண்ட்டுமே அவைலபிள் இருக்கு. அதாவது இசிஇ ட்ரிபிள் அண்ட் இஎன்டை 3 டிபார்ட்மெண்ட் இதுல வந்து அவைலபிள் இருக்கு. தென் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு இல்லையா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2369 கவுன்சிலிங் கோடு இதுல இசி அண்ட் ட்ரிபிள் அவைலபிள். அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கவுன்சிலிங் கோட் 4020 இதுல இசி மட்டும் தான் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி இதுலயே வந்து இசிஇ அண்ட் ட்ரிபிள் இருக்கு. இதோட கவுன்சிலிங் கோட் 3465. அடுத்தது ராமகிருஷ்ணாவுடைய செகண்ட் கேம்பஸ் 2725 இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இசி அண்ட் ட்ரிபிள் இந்த ரெண்டுமே வந்துட்டு ராமகிருஷ்ணாவுடைய செகண்ட் கேம்பஸ்ல அவைலபிள் இருக்கு. தென் 1128 ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ இதுல இசி மட்டும் தான் இருக்கு. தென் கற்பகத்துடைய செகண்ட் கேம்பஸ் கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கவுன்சிலிங் கோட் 2735 ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இசி அண்ட் ட்ரிபிள் அவைலபிள். அடுத்து 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஐஆர்டிடி ஈரோடு இதுல இசி அண்ட் ட்ரிபிள் அவைலபிள். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததா சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சாய்ராமுடைய செகண்ட் கேம்பஸ் வெஸ்ட் தாம்பரம் சென்னையில இருக்கு. கவுன்சிலிங் கோட் 1324 இதுலயே இசி அண்ட் ட்ரிபிள் அவைலபிள் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க இசி அண்ட் ட்ரிபிள் இதுல வந்து அவைலபிள் இருக்கு. கவுன்சிலிங் கோட் 1128. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5910 பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதுல வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கும் ட்ரிபிள் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இதுல அவைலபிள் இருக்கு. ஸோ ஃபார் உங்களுக்கு இந்த இடத்துல 100 சாய்ஸஸ்க்கு மேல நான் வந்து கண்டிப்பா கொடுத்துருப்பேன். 100 சாய்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி ஓரியன்டா நான் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அது என்னென்ன பிரான்ச்சஸ் அப்படின்னா இசிஇ எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அடுத்தது ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், அடுத்தது எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். ஸோ எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அப்படின்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ விரும்பி எடுத்துக்கூடிய ஒரு அதாவது கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய காலேஜஸ்ல இது கிடையாது. ஆல் ஓவர் நீங்க இங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய 447 காலேஜஸ்ல ஒன்லி 19 காலேஜஸ்ல மட்டும்தான் இந்த கோர்ஸ் அவைலபிள் இருக்கு. அப்ப எவ்வளோ வேல்யூலான கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிங்க. நிறைய இதுல வந்துட்டு இது வந்து கொண்டு வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த ரிலேட்டட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கும். அந்த ஒரு பர்பஸ்னால கொண்டு வர மாட்டாங்க. டாப் மோஸ்ட் காலேஜஸ்ல மட்டும்தான் இது அவைலபிள் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.